முகுல் வாஸ்னிக் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் புதுச்சேரிக்கு வந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் உழவர்கரையில் மட்டும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் போட்டியிடுவது, மற்றவர்கள் அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள், கூட்டணியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உழைப்பது, பாடுபடுவது, வாக்கு சேகரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறாவிட்டாலும் கூட நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அதேபோல திமுக வேட்பாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களும் திமுக வேட்பாளர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் போட்டியிடுகிற உழவர்கரை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறேன். இன்று முதல் எனது சுற்றுப்பயணம் 14ஆம் தேதி வரையில் தொடர்ந்து தமிழ்நாடு எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். இன்று மாலை திண்டிவனம் தொகுதியில், நாளை காட்டுமன்னார்குடி தொகுதியில், காலையில் குறிஞ்சிப்பாடியில் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்கிறேன். அதன் பின்னர் காட்டுமன்னார்குடி வேட்பாளராக போட்டியிட இருக்கிற ஜோதிமணி இளையபெருமாள் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்க இருக்கிறேன். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மேலும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் ஆங்காங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் வெகுமக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அனைத்து தரப்பாருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.